हाय फ्रेंड्स इनकी நம்ம வீடியோல லஞ்ச் ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்க. மதிய லஞ்சுக்கு சூடான சாதம், சுண்டைக்காய் வத்த குழம்பு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கெட்டியா வச்சிருக்கேங்க. தக்காளி ரசம், நல்ல கெட்டியான தயிர், அதுல கொஞ்சமா மல்லித்தலை கருவேப்பிலை கிள்ளி போட்டுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம். இதெல்லாம் தாங்க மதிய இன்னைக்கு லஞ்சுக்கு. வாங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச அரிசியிலேருந்து பண்ணதுங்க. மருந்து எதுவும் அடிக்காமல் இயற்கையான முறையில் நம்ம தோட்டத்தில் அரிசி விளைய வச்சுக்கோங்க. அதுலேருந்து அரிசி தாங்க பண்ணுவோம் சாப்பாடு. வத்த குழம்பு நல்லெண்ணெயில் வச்சுருக்கேன், நல்ல வாசனையாக இருக்குங்க. வத்த குழம்புக்கான பொடி நம்ம சேனலில் நேற்று வீடியோவாக ரிலீஸ் ஆகியிருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடி. நான் சொன்ன அளவுகளை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி ரசத்துக்கு புளி ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துக்குவேன். புளி கொஞ்சமாக சேர்த்து மீதி ஃபுல்லாக தக்காளி பழம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு தக்காளி ரசம் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டு பழமாக இருந்தால் அப்படியே கரைச்சே வச்சுக்கலாங்க. ஹைப்ரிட் பழமாக இருந்ததுன்னா மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் அடிச்சுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தக்காளி ரசம் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிரில் இது போல் மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட மதியத்துக்கு புளிச்சு போகாது. அப்படி இல்லைன்னா வரமிளகா போட்டு தாளித்து வச்சோம்னாலும் கொஞ்சம் கூட புளிப்பே வராதுங்க. புளிப்பு ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது. மதியம் சாப்பிடும்போது காலையில் நம்ம பெற போட்டு சாப்பிட்ற தயிர் மாதிரி நல்ல வாசனையாக இருக்குங்க. அப்பளத்தை இது போல் 1-2 உடச்சி டிஃபன் பாக்ஸில் சேர்த்துக்கிட்டோம்னா மதியம் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸில் நம்ம சேர்த்து அப்பளம் கொண்டு போகிறனால கொஞ்சம் கூட நமத்து போகாதுங்க. முறுமுறுன்னு அப்படியே இருக்கும். கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாங்க. ஒரு மாதுளம்பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு பாதி மாதுளம்பழத்தை தான் க்ளீன் பண்ணி எடுத்து இதில் வச்சுருக்கிறேன். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 1/2 மாதுளம்பழம் தாராளமாக போதுங்க. அவ்வளோதாங்க, எல்லா பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சுண்டைக்காய் வத்த குழம்போட அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, எல்லா லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயிருச்சு. நம்ம லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணும்போது அடியில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற பாக்ஸை வச்சிடலாங்க. அதுக்கு மேலே சின்ன சைஸாக இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் ரெடி ஆயிருச்சு. சில்வர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.